வரலாற்றிலேயே மிக பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பு, அதிரடியான ஒரு முடிவு தற்போது நடந்திருக்கிறது. கதை என்பது ஏறத்தாழ முடிந்திருக்கிறதா? இதை பற்றித்தான் இந்த காணொளியில நம்ம தெள்ளத்தெளிவா பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அப்படி என்ன அறிவிப்பு ப்ரோ வெளியாகி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாட்டுல குறிப்பா செந்தில் பாலாஜி இனிமேல் வாழ்நாள் முழுவதுமே சிறையில தான் இருக்க போறார் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் ஒன்றுதான் நமக்கு இப்ப கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே. இதை பற்றித்தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். உண்மையிலே செந்தில் பாலாஜியால இனிமேல் பெருசா வெளியே வர முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது. இல்லாமல் இருக்கலாம். செந்தில் பாலாஜி உள்ள போனதுக்கு மெயின் காரணமே இங்க ஒரு ஆள் இருக்கிறாரு பாருங்க, அதாவது தம்ப்லைன்ல அவருதான் காரணம். இங்கெல்லாம் நடந்திருக்கிறதுக்கு காரணம் யாரு? தோ இவர்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அனைத்து விதமான பூனை குறும்பு வேலைகளையும் செய்தவர் ஷவுக்கு சங்கர் தான். ஓகேங்களா? ஷவுக்கு சங்கர் அவர்கள் இல்லை அப்படின்னா என்றோ செந்தில் பாலாஜி இந்நேரம் வெளியே இருந்திருப்பார். இந்நேரம் கள பிரச்சாரங்களை முடித்து விட்டு களைப்பில் உறங்கி இருப்பார். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையிலே என்ன சொல்வது அப்படின்னு தெரியாம திணறி போய் கொண்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் திரு செந்தில் பாலாஜி நண்பர்களே. குறிப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு கடைசி வரைக்கும் ஜெயிலேயே விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கரிடமும் ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்க, கவலை வேண்டாம், நிச்சயமாக விரைவில் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதாவது மெலிந்த நிலையில அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருப்பதை நாம் அனைவரும் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப மெலிந்த நிலையில் இருக்கிறார். ஓகேங்களா? சாப்பிட்டே ஏதோ 10-15 வருஷம் ஆன மாதிரி இருக்கிறார். இதெல்லாம் காரணம் என்ன? மக்களுடைய ஊழல் பணம், மக்களுடைய சாபம் சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இதே செந்தில் பாலாஜி ட்வீட் போட்ட காலங்கள்லாம் கூட இருக்கிறது. ஓகேங்களா? ஆனா நிலைமைகள் மாறும், தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தும். ஓகேங்களா? எந்த விதமான அரசியல் கட்சி தலைவர்கள் ஊழல் பண்ணல? யாரு தான் ஊழல் பண்ணல? ஊழல் பண்ணவங்க எல்லாரும் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வெளியே தான் வருவாங்க கண்டிப்பா. அது ஆயுள் தண்டனை கொடுக்கக்கூடியவர்களுக்கு தான் ஆப்பு அதிகமா போய் முடியும். அந்த ஆயுள் தண்டனை யாருக்கு அதிகமா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஆயுள் தண்டனையும் முதலமைச்சராக இருக்கும் போது பதவிகளை பறிப்பது, இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்ததுதான் வரலாறுகள் அதிகமாக இருக்கிறது. வரலாறுகள் அதிகமாக பேசப்பட்டது இருக்கிறது நண்பர்களே. ஸோ அதனால நிச்சயமாக பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பு, மிக மிக பிரம்மாண்டமான ஒரு தீர்ப்பின் காரணமா வேறு வழியே இல்லாமல் அதிரடியாக கதை என்பது முடிய வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. ஸோ மறக்காம நம்முடைய சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்க. இது போல நிறைய விதமான பற்பல காணொளிகள் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ வரலாற்றிலேயே பிரம்மாண்டமான அதிரடியான தீர்ப்பு அப்படின்றத நீங்க என்னவா பார்க்குறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுமாறு கேட்டு